ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம ஜேஇஇ அட்வான்ஸில் 2024 ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை சால்வ் பண்ணி டீட்டெயில்டாக சால்வ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் அந்த வீடியோவுடைய நோக்கம். நம்ம எக்ஸாமில் செய்கிற மாதிரி சார் ஸ்பீடாக செஞ்சு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோட நோக்கம் இல்லை. இப்போ அதே கேள்வி திருப்பி வரப்போகிறது கிடையாது அட்வான்ஸில். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்முடைய அந்த வீடியோட நோக்கமாக இருக்கும். முதல்ல இந்த கொஸ்டினை நான் வாசிக்கிறேன், அப்படி நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. இது போகிற போக்கில் அந்த டிவி சேனல் மாற்றுற மாதிரி அப்படிப்பட்ட வீடியோலாம் கிடையாது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து நோட்ஸ் எழுதி பென் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க. அது நோட்ஸ் எழுதி படிக்க வேண்டிய ஒரு வீடியோ. பென் பேப்பர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நோட்ஸு, பென்னு, பேப்பரு, ஸ்கேலு, பென்சிலு, ரப்பர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காக நம்ம தமிழ்நாடு பசங்க படிப்பாங்களா, நீட்டு ஜேஇலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, அவங்களுக்காக இந்த லெக்சரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எ பால் இஸ் த்ரோன் ஃப்ரம் லொக்கேஷன் x0 y0 0,0 of a horizontal playground with an initial speed v0 and an angle theta naught from the x direction. The ball is to hit by a stone which is thrown at same time from x1 y1 l equal to 0. The stone is thrown at an angle theta 180 minus theta 1 from the plus x with a suitable initial velocity. For v0, fixed v0, when theta 1 comma theta 2 is equal to 45 degree comma 45 degree, the stone hits the ball after time t1, and when theta 1 comma theta 2 is equal to 60 comma 30 degree, it hits the time t2. In such a case, t1 by t2 the whole square is என்ன அப்படிங்கிறதா நம்முடைய கொஸ்டின். இது பேப்பர் 2ல் இந்த கொஸ்டின் வந்திருக்குண்ணே. இப்போ நீங்கள் கூட ஜேஇ அட்வான்ஸ் பேப்பர் 2ல் 2024 முதல்ல இந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரஃப் டயக்ராம் வரைய கற்றுக்கணும். கேள்வியிலேருந்து நம்ம பிரித்து நம்ம we should know to draw a rough diagram. போலாமா? A ball is thrown from a location x0, y0 in a for a horizontal playground with an initial speed v0 at an angle theta naught from the plus x direction. இதை முதல்ல நம்ம வரையலாம். இப்போ ஒரு பந்தை தூக்கி எறிய போகிறாங்க. அதுக்கு நான் ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிட்டுமா? ஒரு பந்தை தூக்கி எறிய போகிறாங்க. அந்த பந்தை எந்த இதில் எங்கே இருக்குது, அதனுடைய இனிஷியல் லொக்கேஷன் x0, y0, x0, y0 என்ன கொடுத்துருக்காங்க, 0,0. சரியா? அந்த பந்தை எரியும் பொழுது, இந்த பாலை எரியும் பொழுது இதான் அதனுடைய லொக்கேஷன். அந்த பாலை எரியும் பொழுது என்ன வேகத்தில் எரிஞ்சிருக்காங்க, இட் இஸ் த்ரோன் வித் அ வெலாசிட்டி v0. எந்த ஆங்கிளில் அதை இன்க்ளைன் பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா நாட்டில் அதை த்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த தீட்டா நாட்டுங்கிறது எந்த இதை பொறுத்து, இட் இஸ் அபவுட் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து அந்த தீட்டா நாட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் ட்ரா த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் அந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது நம்முடைய பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இங்கே பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோமா? ஓகே, போலாமா? The ball is to be hit by a stone which is thrown at an angle the same time. அதே நேரத்தில் இந்த பந்தை எந்த டைமில் எரிஞ்சாங்களோ அதே டைமில் இன்னொரு இடத்துல ஒரு கல், they have taken a stone, ஒரு கல்லை தூக்கி என்ன பண்ண போகிறாங்க, அந்த பால் மேலே எரிய போகிறாங்க. அது நான் க்ரீன் கலரில் காமிக்கிறேன். க்ரீன் கலர் தான் நம்முடைய கல். இட் இஸ் ஹிட் பை அ ஸ்டோன். இது ஒரு கல், ஸ்டோன். இட் இஸ் த்ரோன் அட் த சேம் டைம், அதே டைமில் அட் அ லொக்கேஷன் x1, y1. அதாவது x1, y1 என்ன, l, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பந்து எந்த இடத்துல இருக்குது, l, 0 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதை நான் என்னென்னு எடுக்கிறேன், x1, y1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ x1, y1 அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு கோஆர்டினேட் என்ன, அதனுடைய கோஆர்டினேட் l, 0.
சரியா? அதனுடைய நிலை ஓகே, அதனுடைய நிலை வந்து என்னென்னா L,0. அது ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஓகே, இஸ் ஹிட் பை ஸ்டோன். அப்படின்னா அந்த பந்தை இந்த கல்லை தூக்கி எரியணும்னா எப்படி இருந்திருக்கணும்? கண்டிப்பாக அது இந்த திசையிலேருந்து தான் யூ ஷுட் ஹேவ் த்ரோன் இட். இப்படி தான் நம்ம அதை எரிஞ்சிருக்கணும். அதனுடைய வேகம் என்னவாக இருக்க போகுதுன்னா V1 இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதனுடைய வெலாசிட்டிஸ் ஸ்பீடு வந்து என்னென்னா V1. ஸோ அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? The stone is thrown at an angle 180 minus θ1. At an angle 180 minus θ1ல எறிகிறாங்க. From the positive x direction with a suitable initial speed. அந்த இனிஷியல் ஸ்பீடு ஆரம்ப வேகம் என்னங்கிறது சொல்லலை. ஆனால் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? V1 எடுத்திருக்கோம். அதை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ கோணத்தில் இருக்குது? ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து 180 மைனஸ் θ1 அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்குது. ப்ளஸ் இதான் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அதுலேருந்து எவ்வளோ கோணம் மேக் பண்ணுது? ஹவு மச் ஆங்கிள் டஸ் இட் மேக்ஸ்? இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 180 மைனஸ் θ1. அங்கே கரெக்டாக எழுத முடியலையே. ஓகே, ஒரு நிமிஷம். ஐ வில் எரேஸ் இட். திஸ் இஸ் V1 அண்ட் இட் இஸ் 180 மைனஸ் θ1. ஸோ இது 180 மைனஸ் θ1னா இந்த ஆங்கிள் என்னவாக இருந்திருக்கணும்? இட் ஹேஸ் டு பி θ1 இருந்திருக்கணும். அப்படி தானே? ஓரளவுக்கு நமக்கு தெரியும். கண்டிப்பாக இப்படி தான் தூக்கி எரிஞ்சிருக்கணும். இப்படி தூக்கி எரிஞ்சிருந்தால் தான் இது பூமராங் கிடையாது. இது ஒரு கல் தான். பூமராங்னா சுற்றிட்டு வரோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு கல் தான். அதனால் இப்படி தான் தூக்கி அதனை எரிந்திருக்க வேண்டும். ஃபார் அ ஃபிக்ஸ்ட் V0. V0ஐ மாற்ற போகிறது கிடையாது. V0ஐ மாற்ற போகிறது கிடையாது. முதல்ல பால் வந்து த்ரோ பண்ண போகிறது V0ல தான் த்ரோ பண்ண போகிறோம். வென் θ1 equal to 45 டிகிரி, θ0 equal to 45 டிகிரி, the stone hits the ball after time t1. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் எரிஞ்சிருக்காங்கல்ல, சரியா? நம்ம ரெண்டுத்துக்கும் இனிஷியல் டைம், ரெஃபரன்ஸ் டைம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ரெஃபரன்ஸ் டைம் அப்படின்னு ஒன்று எடுக்க போகிறோம். அதான் நம்முடைய T0. அந்த ரெஃபரன்ஸ் டைமை T0ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டுமே வந்து ஹிட் ஆக போகிற டைம் வந்து என்னென்னா, இப்போ இதுவும் வரப்போகுது. இது ரெட் கலரில் வர்ற மாதிரி காமிச்சிட்டுமா? ஓகே, இது ரெட் கலரில் வருது. இது வந்து எனக்கு என்னது க்ரீன் கலரில் வருது. ஸோ ஐ வில் ஷோ இட் வித் அ க்ரீன் கலர். இது ரெண்டு ஹிட் ஆகிற லொக்கேஷன். இந்த இடத்துலாம் போய் மோதுது, ஹிட் ஆகுது. ஸோ ஐ வில் ட்ரா இட் இன் எல்லோ கலர். ஸோ இந்த இடம் வந்து என்னென்னா நான் T அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈவெண்ட்டை தான் நம்ம கவனிக்கணும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? θ1 θ0 45 டிகிரி, θ1 45 டிகிரியாக இருந்தால் இது வந்து ஹிட் ஆகக்கூடிய இந்த டைம் T1. இப்போ θ0 30 டிகிரி, 60 டிகிரி, θ1 30 டிகிரியாக இருந்தால் இது வந்து எந்த காலத்தில் ஹிட் ஆகுதான்? T2ங்கிற காலத்தில் டைமில் ஹிட் ஆகுது அப்படிங்கிறாங்க. T2ங்கிற டைமில் ஹிட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ T2/T1 என்ன? T2/T1 the whole square என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. we are given two different cases. One is என்னது? ஒன் இஸ் வாட்? 45 டிகிரி கமா. இப்போ நம்ம இதை வில் ட்ரா. ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸ் எழுதிக்கிறேன். கேஸ் ஏ. இது என்னது? கேஸ் பி. கேஸ் ஏ, கேஸ் பி. கேஸ் ஏல என்ன? θ1 equal to θ0 equal to 45 டிகிரி, θ1 equal to எவ்வளவு? 45 டிகிரி. கேஸ் ஏல. கேஸ் பியில் θ0 equal to எவ்வளவு? 30 டிகிரி, 60 டிகிரி, θ1 equal to எவ்வளவு? 30 டிகிரி. ஸோ இப்படி இது பால், இது ஸ்டோன். இப்படி இருக்கும்போது ரெண்டு தூக்கி எறியும் பொழுது அது எந்த டைமில் ஹிட் ஆகுது? T1ங்கிற டைமில் ஹிட் ஆகுது. இதில் எந்த டைமில் ஹிட் ஆகுது? T2ங்கிற டைமில் இந்த பாலும் ஸ்டோனும் மீட் ஆகுது. ஓகே, ஸோ சூப்பர். ஸோ வி ஹவ் செட்டட் அப் த ப்ராப்ளம். இப்போ T2/T1 என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய கொஸ்டின். ஓகே, T1/T2 அப்படி தானடா? ஸோ வி ஆர் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் T1/T2 the whole square. Shall we go forward? Are you ready to solve the problem? Hope உங்களுக்கு எல்லாம் செட்டப்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். Now we are ready to solve the problem. சரி, இப்போ when we are throwing a ball up, மேலே தூக்கி எறியும் போது
இது நம்முடைய ப்ளஸ் ஒய் டைரக்ஷனாக இருந்தால், இது நம்முடைய ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனாக இருந்தால், ஓகே, கிராவிட்டி இஸ் பாயிண்டிங் இன் திஸ் டைரக்ஷன், ஜி வந்து இந்த டைரக்ஷனில் தான் பாயிண்ட் ஆகுது. அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, ஆக்சலரேஷன் இன் த எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0, ஆக்சலரேஷன் இன் த ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் ப்ராப்ளம். XY பிளேனில் மட்டும் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் இன் த ஒய் டைரக்ஷன் 0 இல்லைடா மைனஸ் ஜி. ஐம் சாரி, ஆக்சலரேஷன் இன் த ஒய் டைரக்ஷன் இஸ் மைனஸ் ஜி. ஓகே, ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் நமக்கு வி ஹேவ் 2 ஈக்குவேஷன்ஸ். நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதை பற்றி இன்னும் முழுசாக தெரியும்னா வி ஹவ் மேட் அ வீடியோ. நம்ம இது எப்படி நம்ம மைனஸ் ஜின்னு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. ஐ வில் மேக் இட் இன் த என்ன சொல்ல கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. இது எப்படி AY ஈக்குவல் டு மைனஸ் ஜி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வில் மூவ் ஃபார்வர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் ஹேப்பன்ஸ், நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. வாட் ஆர் த 2 ஈக்குவேஷன் தட் வி ஹவ் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்? V வெக்டர் ஈக்குவல் டு U வெக்டர் ப்ளஸ் A வெக்டர் டெல்டா டி, அண்ட் அடுத்த பேஜ் போய்க்கிறேன், டெல்டா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு U வெக்டர் டெல்டா டி ப்ளஸ் half A வெக்டர் டெல்டா டி ஸ்கொயர். இது நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெல்டா டீயை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் டைம் வந்து என்ன எடுத்திருக்கோம், ரெண்டுமே ஆரம்பித்த டைம் வந்து என்ன எடுத்திருக்கோம், என்ன எடுத்திருக்கோம்னா வி ஹவ் டேக்கன் த ரெஃபரன்ஸ் டைம் இஸ், ஆரம்பிக்கிற டைம் இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெல்டா டி என்னவா மாறும்னா T மைனஸ் T0ல் நம்ம T0 0ன்னு போட போகிறோம். அதனால் என்ன ஆகும்னா டெல்டா டியில் T மட்டும்தான் எழுதிக்க போகிறோம். ஸோ வி டோன்ட் வாண்ட் டெல்டா டி, அந்த இடத்துல என்னென்ன எழுதிக்கலாம், வி ஆர் அலோட் டு ஹேவ் T, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஹியர் வி ஹேவ் T, இங்கே டீன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், T ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு ஹேவ், இப்போ இதை நம்ம வந்து எக்ஸ் காம்பனண்ட்டுக்கு மட்டும் இது எழுதலாமா? எக்ஸ் காம்பனண்ட்டுக்கு மட்டும் எழுதுனா Vy ஈக்குவல் டு Uy ப்ளஸ் Ay T. சாரி, முதல்ல ஒய் காம்பனண்ட்டுக்கு எழுதிட்டேன். அடுத்து எக்ஸ் காம்பனண்ட்டுக்கு மட்டும் எழுதுனா ரெண்டு பக்கமும் Vx is equal to Ux plus Ax T. இப்போ if it write it for x component, இந்த ஈக்குவேஷன் நான் x componentக்கு எழுதுனா I cap delta x is equal to Ux T plus half Ax T square. J cap, அதாவது y component மட்டும் எழுதுனா delta y is equal to Uy T plus half Ay T square. இப்போது எப்பொழுதுமே இப்படி ஒரு y டைரக்ஷன் ப்ளஸ் ஒய் டைரக்ஷன் G இப்படி கீழ் நோக்கி இருந்தால் இதை நம்முடைய x டைரக்ஷனாக வச்சுருந்தோன்னா Ax ஈக்குவல் டு 0, Ay ஈக்குவல் டு 0. இது எல்லாமே முக்கியமாக கன்சிடர் பண்ணியே ஆகணும். இப்படி பண்ணாதான் இது ரெண்டும் எடுக்க முடியும். முக்கியமாக நோ ஏர் ட்ராக், நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ், காற்று நமக்கு இடைஞ்சல் பண்ணலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். ரெசிஸ்டன்ஸ் ACE, சரியா, ANCE, காற்று நமக்கு எதிர்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா, இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுமே நான் வந்து 2 கேஸுக்கு எழுதணும். ஒன்று நாட் கேஸுக்கு எழுதணும், 0 கேஸுக்கு எழுதணும். இன்னொன்று நான் எதுக்கு எழுதணும், நாட் கேஸுக்கு எழுதணும். இன்னொன்று வந்து 1 கேஸுக்கு எழுதணும். சரியா, ஸோ அப்படின்னா இந்த முதல்ல நான் வந்து நாட் கேஸ்க்கு எழுத போகிறேன். நாட் கேஸ்னால் நான் பால் கேஸ்க்கு நான் எழுத போகிறேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் பாலுக்கு எழுதுனா வாட் ஹேப்பன்ஸ், Vy ஃபார் த, இப்போ அதை அப்படியே ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். we can write it as like that for the ball. பந்துக்கு எழுதுகிறோம். பந்துக்கு எழுதும் பொழுது எனக்கு என்ன ஆகுதுன்னா Vy ஈக்குவல் டு Uy ப்ளஸ் Ay T ஃபார் த பால். இப்போது இன்னொன்று பந்துக்கு இன்னொன்று எழுதும்போது Vx ஈக்குவல் டு Ux ப்ளஸ் Ax T ஃபார் த பால். இப்போது நம்ம ஸ்டோனுக்கு எழுதுனா, கல்லுக்கு எழுதுனா எப்படி எழுதலாம், Vy ஈக்குவல் டு Uy ப்ளஸ் Ay T ஃபார் த ஸ்டோன், Vx ஈக்குவல் டு Ux ப்ளஸ் Ax T ஃபார் த ஸ்டோன்.
இப்போ ஏஎக்ஸ் என்ன, ரெண்டுத்துக்குமே ஒரே கேஸ் தான். இப்போ நீங்கள் இது மாறவே மாறாது. இப்படி எழுதும் பொழுது ஒரு பாலோ ஸ்டோனோ காற்றுல இருந்தால் ஏஎக்ஸும் ஏஒய் என்னது தான், காற்றுல இருந்தால் ப்ரொஜெக்டைலுக்கு ஏஎக்ஸும் ஏஒயும் என்னது தான், -t தான். ஸோ இப்போ நான் இங்கே வந்து நான் இப்போ பாலுக்கும் ஸ்டோனுக்கும் அதே ஈக்குவேஷன் தான் எழுதியிருக்கேன். ஸோ ஏஒய்க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், ஐ கேன் சப்ஸ்டியூட் ஏஒய்க்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அது கரெக்டாக அதை மட்டும் நான் எடுத்துருந்தேன். ஏஒய்க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், -g எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஏஒய்க்கு பதிலாக இட் இஸ் பீன் ரிட்டன் -g. ஓகே, நான் என்ன கலரில் எழுத, பிங்க் கலரில் எழுதுறேன், -g. ஏஎக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், 0 எழுதிக்கலாம். அப்படி தானடா? ஸோ 0. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0 into t is 0. அப்படி தானே? அந்த இடத்துல 0 ஆயிரும். ஸோ இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ என்ன வருது, இதில் யார் வேரியபிள்னால் இந்த பக்கத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாரும் வேரியபிள். இந்த வீன்னு இருக்குல்ல, அவங்களாம் வேரியபிள், மாறிக்கிட்டே இருப்பாங்க. மாறிட்டே இருப்பாங்கன்னா அதாவது என்னென்னா vy அப்படிங்கிறது என்னென்னா வெலாசிட்டி அட் டைம் t. ஓகே, vyங்கிறது என்னென்னா இந்த டைமில் உள்ள காலத்தில் உள்ள வெலாசிட்டி. ஓகே, இந்த காலத்தில் உள்ள வெலாசிட்டி தான் இந்த vy. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா vyங்கிறது எல்லா காலத்திலும் ஃபார் ஆல் டைம், இந்த ப்ரொஜெக்டில் காற்றுல இருக்கக்கூடிய எல்லா நேரம், காற்றுலேருந்து அதாவது இந்த பந்தை மேலே தூக்கி போட்டிருக்கோம்ல காற்றில், அதில் போகக்கூடிய எல்லா காலமும் இந்த யூஎக்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா வேறு யாருமே இல்லை, இந்த டீங்கிற மாதிரி எழுத்து இதில் எதுவுமே இல்லாததுனால எல்லா காலமும் எக்ஸோடைய வேகம் மாறப்போகிறது கிடையாது. எக்ஸோட வெலாசிட்டி இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அதுதான் இதில் நமக்கு கிடைக்குது. இது ஏற்கனவே ப்ரொஜெக்டைல நீங்கள் படிச்சிருப்பீங்க. நைஸ். ஓகே, அதை நான் க்ரீன் கலரில் எழுதிட்டுமா, இது நான் ஐ வில் ரைட் இட் இன் த க்ரீன் கலர். இப்போது ஸோ வி ஹவ் செட்டட் அப் த ப்ராப்ளம். முதல் செட்டப்பை நம்ம பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை வி ஆர் கோயிங் டு ரைட் இட் ஃபார் எதுக்கு எழுத போகிறோம், பால் அண்ட் த ஸ்டோன். பந்துக்கும் ஸ்டோனுக்கும் நம்ம எழுதிடலாம். பால் அண்ட் த ஸ்டோன், பந்துக்கும் கல்லுக்கும் எழுதிடலாமா? ஓகே, ஸோ இஃப் யூ ரைட் இட் ஃபார் த பால் எழுதும்போது டெல்டா எக்ஸை நான் எப்படி எழுதலாம்னா x minus x0 uxt plus half axt square. எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ax வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ax 0 into anything is 0. அப்படி தானே? ஸோ இதையே நான் ஸ்டோனுக்கு எழுதிடலாமா, ஸ்டோன். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிதிங் இஸ் ஆன் த ஏர், நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸை அப்படி பயன்படுத்திக்கலாம். ஸோ uxt, ஸோ இது வந்து 1, இது நாட்டுக்கு, இது பாலுக்கு, இது ஸ்டோனுக்கு. நம்ம போனதில் என்ன எழுதியிருந்தோம், we have written for கரெக்ட், அப்படி தான் எழுதியிருந்தோம். ஸோ இப்போ இதே y நாட்டுக்கு எழுதும்போது y minus y0 equal to uyt plus half ayt square for the ball. Y minus y0 equal to uyt plus half ayt square for the stone. ஓகே வாடா? சரி, இப்போ ay is equal to நம்ம என்னென்னு எழுதலாம், ay equal to ஞாபகம் இருக்கா, என்னது, -g. போனதில் -g தானே எழுதுனேன். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிட்டுமா, ஐ ஹோப் ஐ ரோட் -g. ay is equal to -g. Wait, I will check it. Yes, yeah, நான் அதே தான் எழுதியிருக்கேன், ஒரு கிராஸ் செக்கா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், -gt square -gt square by 2. இதுவும் என்னவாக மாறும், -gt square by 2. இஸ் இட் கிளியர்? சரி, ஸோ இப்போ நம்ம நாட்டோ ஒன்னோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஸ் நாட் மீன்ஸ் என்னென்னா இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பால். இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பால் எக்ஸ் பொசிஷன் என்னப்பா, 0. அப்படி தானே இருக்குது. எக்ஸ் பொசிஷன் ஆஃப் த பால் எக்ஸ், பார்த்தீங்களா, எக்ஸ் பொசிஷன் ஆஃப் த பால் ஐ வில் கிவ் இட் என்ன க்ரீன் கலர். க்ரீன் கலர் வேண்டாம், எனக்கு கொடுத்துருக்கோம். x0 y0 என்ன கொடுத்துருக்காங்க, பாலுக்கு 0,0, x0, y0 இனிஷியல் பொசிஷன், ஆரம்ப நிலை ஆஃப் த பால் என்ன கொடுத்துருக்காங்க, 0 அண்ட் y0 to 0 அப்படி தானே கொடுத்துருக்காங்க. பாலுக்கு அதை ரிமூவ் பண்ணிடலாம், அப்படி தானே. ஸோ பாலுக்கு ஸ்டோனுக்கு x0 என்ன, ஸ்டோனுக்கு x0
கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன வருதுன்னு. அங்கே என்ன வருது? எல் வருது. ஓகே, ஸோ ஒய் நாட் என்ன வருது? 0. புரியுதாடா? ஸோ பாலுக்கு அங்கே இப்போ அதை நான் வந்து மறுபடியும் அந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணி காமிக்கட்டுமா? ஸ்டோன் வந்து கல் வந்து இனிஷியலாக என்ன இருக்குது? எல்ல இருக்குது. இது என்ன இருக்குது? 0ல் இருக்குது. நைஸ். ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய இப்போ எல்லாம் ஈக்குவேஷன்லாம் பக்காவாக செட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு தெரிஞ்ச சில நபர்கள் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? தெரிய வேண்டிய நபர்கள் வந்து இந்த யூஎக்ஸ் யூஒய் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாலுக்கும் ஸ்டோனுக்கும். ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் மாற போகிறாங்க. யார் ஃபிக்ஸ்டு? நம்ம எதுவும் மாற போகிறதே இல்லை. கல்லை தூக்கி மேலே எறிய போகிற 2 சூழ்நிலையிலையும், பாலை தூக்கி மேலே எறியக்கூடிய 2 சூழ்நிலையிலையும் அவர் ஒரே வேகத்தில் எறிகிறாரு, ஆங்கிளை மட்டும் மாற்றிக்கிறாரு. ஆனால் இவர் தான் இவருக்கு ஏற்றாப்புல இவர் நம்பரை மாற்ற போகிறார். ஏன்னா V0 இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் ஃபிக்ஸ்டு V0 ஃபார் சேஞ்சிங் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இதையும் வேரி பண்ணுறாங்க, இதையும் மாற்றிக்கிறாங்க. அதான் நம்முடைய சேலஞ்ச். போகலாமா? ஓகே, இப்போ நம்ம வி ஹேவ் டு ரிசால்வ் த வெலாசிட்டி நம்ம ரிசால்வ் பண்ண வேண்டிய இந்த இடத்துல இருக்கும். இங்கே என்ன இருக்குது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் வாட்? இது வந்து எனக்கு V0, இது வந்து V0. ஸோ இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு? இது θ0 அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ரிசால்வ் பண்ணும்போது எப்பொழுதும் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த டெய்ல். கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இது இந்த ஹெட்டு வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு கோ டு த இந்த இடத்துக்கு போகணும். ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு டேர்ன் எடுத்து ஒரு 90 டிகிரி திரும்பிட்டு ஐ ஹேவ் டு கோ அப்வர்டு. ஏன் இப்படி திரும்பணும்? பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் இதுதான் என்னுடைய எக்ஸும் இதுதான் என்னுடைய ஒய்யும் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இந்த ஆக்சிஸ்க்கு ஏற்றாப்புல நான் ஒரு காம்பனண்ட் போகணும். இந்த ஆக்சிஸ்க்கு ஏற்றாப்புல நான் ஒரு டேர்ன் எடுக்கணும். இந்த 2 ஆக்சிஸுமே என்னவா இருக்குது? இட் இஸ் அட் 90 டிகிரி. அதனால் ஐ எம் கோயிங் டு இப்படி ஒரு டேர்ன் எடுத்துட்டா ஸோ எனக்கு இந்த 2 காம்பனண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கணக்குக்கு. ஸோ எனக்கு என்ன இருக்குது? ஸோ திஸ் இஸ் வாட். இது என்ன இருக்குது எனக்கு? இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக போன மாதிரி இருக்கும். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க, இது பின்னாடி யூஸ் ஆகும். இது வந்து இந்த டீட்டாக்கு அடுத்த சைடில் இருக்கிறதுனால இது V0 cos θ0. இது டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது வந்து V0 sin θ0. ஓகேவாடா? இது V0 sin θ0. ஸோ V0 cos θ0, V0 sin θ0. இப்போ இது எல்லாம் எதுக்கு எழுதியிருக்கோம்? we have written it for the எதுக்கு எழுதியிருக்கோம்? ஃபார் த பாலினுடைய இது UX, இது பாலினுடைய UY. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டக்குன்னு பாலினுடைய UX என்ன? பாலினுடைய UX இஸ் V0 cos θ0. பாலினுடைய UY என்ன? V0 ரொம்ப நெருக்கமாக இருக்கோ? V0 sin θ0 பாலுக்கு. ஓகே, ஸோ அடுத்ததுலேயும் மாற்றிடலாமா? we can change it from the next also. அடுத்ததுக்கும் பாலினுடைய UX என்ன? பாலினுடைய UX வந்து V0 cos θ0, V0 cos θ0. பாலினுடைய UY என்ன? V0 sin θ0. ஓகே, எழுதியாச்சு. இப்போது ஸ்டோனுடைய UX UY பார்க்கலாமா? UXனால் என்ன? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த அனாலிசிஸ் இந்த ஆய்வு ஆரம்பிக்கும் போது ஆரம்ப வேகம் என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறது தான் UX UY. ஸோ இந்த கல்லை எந்த வேகத்தில் எரிஞ்சாங்க அது சொல்லலை, அது மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுனால அதை நம்ம இதை V1 இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அது 180 மைனஸ் θ1 அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இதை வந்து 180 மைனஸ் θ1ன்னு எடுத்துக்கிறாங்க. இதை நான் θ1ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐம் கோயிங் டு ரிசால்வ் இட். θ1 எடுத்துக்கிறேன். நான் இதை ரிசால்வ் பண்ண போகிறேன். எந்த ஆக்சிஸ்க்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அனாலிசிஸ்க்கு? இதான் நம்மளுடைய ப்ளஸ் எக்ஸும் இதான் நம்மளுடைய ப்ளஸ் ஒய்யும் கொடுத்ததுனால நம்ம இந்த லைன்ஸ்க்கு இணையாக இருக்கிற மாதிரி நான் இதை டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வால்லேருந்து ஆரம்பித்து அப்படி ஹெட்டுக்கு போய்க்கிறேன். இது என்ன? V1 cos θ1.
இது என்ன v1 sin theta 1. ஓகேவா? ஸோ இது என்னன்னா ux for the stone, இது uy for the stone. ஸோ ux for the stone என்ன? ux for the stone is v1 cos theta 1. ஆனால் இந்த ux வந்து எந்த திசையில் இருக்கு? ஆப்போசிட் டு த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எது இருக்கோ அதுக்கு எதிர் திசையில் இருக்கிறதுனால மைனஸ் v1 cos theta 1 அப்படின்னு நான் போடணும். மைனஸ் v1 cos theta 1. இது எப்படினாலும் மறுபடியும் எழுதுவோம், எல்லாத்தையும் ப்ராப்பராக அப்படி எழுதுனா தான் கரெக்டாக இருக்கும். இது என்னன்னா மேல் நோக்கி போகிறதுனால இது என்னது v1 sin theta 1. ஓகே, இதை மறுபடியும் எழுதுவோம் எனிஹவ். ஸோ uy என்னடா? வாட் இஸ் uy? uy இஸ் v1 sin theta 1 upward direction. சரியா? எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு ux என்ன? வாட் இஸ் ux? v1 minus v1 cos theta 1. மைனஸ் v1 cos theta 1. இதெல்லாம் நம்ம ஸ்டோனுக்கு எழுதுகிறோம். ஓகே, இது நம்ம ப்ராப்ளம் எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பந்தும் கல்லும் ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிற காலம் வந்து என்னென்னா கேபிட்டல் டி அப்படின்னு இருக்காங்க. சரியா? கேபிட்டல் டின்னு எடுத்திருக்காங்க. சொல்லிவிட்டு அடுத்து என்ன நமக்கு சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் டி அந்த t1/t2 கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆங்கிளுக்கு t1, அடுத்த ஆங்கிளுக்கு t2. இப்போ நம்ம இப்போ மறுபடியும் இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ ரெண்டுமே கரெக்டான டைமில் ரீச் ஆகுதுன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே கோஆர்டினேட் தான் இருக்க போகுது. என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு கோஆர்டினேட் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அதாவது இதுவும் ஏதோ ஒரு இடத்துல ரீச் ஆகுதா, அந்த லொக்கேஷனுக்கு பேர் x ஸ்டார் y ஸ்டார்னு பேர் வச்சுக்கிறேன். சரியா? அந்த டைம் வந்து என்னென்னா ரெண்டும் ரீச் ஆகக்கூடிய அந்த டைம், ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் இருந்திருக்காங்க, ஒரே டைமில் தான் மீட் ஆகும் போகுது. ரெண்டும் மீட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து என்னென்னா என்னது கேபிட்டல் டி. இப்போ எல்லா ஈக்குவேஷனையுமே இந்த எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் நிலையை அடையும் போது டைமர் என்னவாக இருந்துச்சு? கேபிட்டல் டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம எழுதின எல்லா ஈக்குவேஷனையுமே என்னவா மாற்ற போகிறோம்? we are going to write it for x star y star and capital Tக்கு நம்ம எழுதிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த இது பற்றி ஏதாவது தேவை இருக்கா? do we need such kind of ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷன் எதுவும் தேவை இருக்கா? we don't want, I hope இந்த ஈக்குவேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ் டி ரிலேட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் தான் தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ இந்த இது மட்டும் நமக்கு தேவை. ஸோ இதை இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷனையுமே நான் இதை எல்லாம் எதாவது மாற்றலாம். எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் அப்புறம் டி இருக்கிற இடத்துல கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம போட போகிறோம். போகலாமா? சரி, ஓகே. ஸோ வில் ரைட் தீஸ். இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஜில் இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஃபார் த பால் எழுதலாம். ஃபார் பால் எழுதும்போது ஃபார் த பால் எக்ஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு v நாட் காஸ் தீட்டா நாட் கேபிட்டல் டி. ஓகே, வேறு ஏதாவது? நோ. இப்போது இதை நம்ம எழுதுனா என்ன ஆகும்? y ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? v நாட் சைன் தீட்டா நாட் கேபிட்டல் டி மைனஸ் ஜி கேபிட்டல் டி ஸ்கொயர் பை 2. அப்படிதானடா? சரி, எழுதியாச்சு. ஸோ ஃபார் த ஸ்டோன் எழுதலாமா? ஃபார் த ஸ்டோன் எழுதும்போது எனக்கு என்ன வரும்? ஃபார் த ஸ்டோன் ஓகே, ஃபார் த ஸ்டோன் எழுதும்போது எக்ஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v1 காஸ் தீட்டா 1 கேபிட்டல் டி, y ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு v நாட் sin theta 1 capital T minus gt square by 2. சரியா? ஓகே, நம்ம இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1,
equation number 2, equation number 3, and it is equation number 4. 4 equation name கொடுத்துட்டோம். இப்போ can I relate anything? அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டாக எழுதியிருக்காம நம்ம பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் எல்லில் இருக்க ஸ்டோனுக்கு நான் என்ன எழுதிட்டேன்? எக்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு ரைட் எக்ஸ் ஸ்டார் மைனஸ் எல். வாட் இஸ் எக்ஸ் ஸ்டார்? எக்ஸ் ஸ்டார்னா என்ன? இட் இஸ் த லொக்கேஷன் அட் விச் தே மீட். ஏன் கேபிட்டல் டி போட்டேன்? இப்போ இந்த எக்ஸ் ஸ்டாருக்கான டைம் தான் இந்த டி. சரியா? ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுத்துக்குமே எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் சேம் தான். சரியா? இப்போ நான் இஃப் ஐ யூஸ் த ஈக்குவேஷன் 2 and 4 ரெண்டாவது நாலாவது நான் வந்து பயன்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ யூஸ் டி அண்ட் 4 என்ன ஆகும்? இந்த பர்டிகுலர் டேர்ம் எலிமினேட் ஆயிரும். ஓகே, ஸோ ஐ வில் கெட் அ ரிலேஷன் பிட்வீன் V0க்கும் V1க்கும் இடையில எனக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். பாருங்கள், இங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது V1. V0க்கும் V1க்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு எனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா V0 மாற போகிறது இல்லை, V1 தான் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நவ் ஐ வில் பி ஈக்குவேட்டிங் 2 and 4. நான் 2யும் 4யும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிலேட் பண்ணுறேன். 2, 4 ஈக்குவேட் பண்ணும் பொழுது what I have என்ன வந்திருக்கு, V0 sin theta naught capital T minus GT square by 2 is equal to V0 sin V1 sin theta 1 minus GT square by 2. ஓகே, இப்போ நான் வந்து what happens, நான் யார் கேன்சல் பண்ணிடலாம், இந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். மைனஸ் GT ஸ்கொயர் பை 2 அது மாற போகிறது இல்லை. ரெண்டுத்துக்குமே ஒரே டைம் தான், ரெண்டு சூழ்நிலையிலுமே. இது T1 இருக்கும்போது அதுவும் T1 இருக்கும், அதுவும் T2 இருக்கும்போது அது T2 தான் இருக்கணும். ஸோ இங்கே ஒரு T இருந்திருக்கணும். ஸோ what happens, UT அப்படின்னா இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு நவ் வி ஹாவ் அ ரிலேஷன் பிட்வீன் V0 அண்ட் V1. இப்போ நம்ம யார் வேரி ஆக போகிறாங்க, இந்த வேரி ஆகக்கூடிய மாறிக்கிட்டு இருக்க போகிற நபர் வந்து V1 தான். V1 தான் மாறப்போகுது. ஸோ V0 sin theta 1 sin theta naught by sin theta 1 மாறுது. ஓகே, ஸோ இப்போ இப்படி நான் வந்து இப்போ V1க்கும் ஆரம்பத்தில் எரிய போகிற கல்லோட வேகத்துக்கு, ஸ்டோனோட வேகத்துக்கு என்ன வெலாசிட்டி ஸ்பீடு இருந்திருக்கணும் இனிஷியலி அப்படிங்கிறது இப்போ இந்த சமன்பாடு மூலமாக எனக்கு தெரிஞ்சிட்டு. இப்போ இந்த V1 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ V1 நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ரெண்டு கேஸுக்கு பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நான் என்ன பேர் வச்சுருந்தேன், கேஸ் ஏ கேஸ் பின்னு ஏதாவது பேர் வச்சுருந்தேன்னா ஐ வில் லுக் பேக். என்ன எழுதியிருந்தேன்? எஸ், கேஸ் ஏ கேஸ் பி அப்படின்னு ரெண்டு பேர் வச்சுருந்துருக்கேன். ஸோ கேஸ் ஏ கேஸ் பின்னு அந்த இதில் அதே மாதிரி லைன்ஸ் போட்டு நான் எழுதிட்டுமா? லைன்ஸ் போட்டு எழுதும்போது V1 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கு, V1 இஸ் ஈக்குவல் டு V0 இன்ட்டு சைன் தீட்டா 1 அப்படி தானே, சைன் தீட்டா நாட் பை சைன் தீட்டா 1 நடுவில் எழுதியிருக்கலாம். சரி, இப்போ நான் இப்படியே எழுதிக்கிறேன். ஸோ கேஸ் ஏ கேஸ் ஏ கேஸ் பி இப்படி ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டுக்கலாம். கேஸ் ஏ என்ன, கேஸ் ஏ இஸ் 45 டிகிரி, கேஸ் பி இஸ் 45 டிகிரி, தீட்டா நாட்டும் 45 டிகிரி, தீட்டா 1 45 டிகிரி. ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இந்த இங்கேயும் 45 டிகிரி போட போகிறேன், இங்கேயும் 45 டிகிரி போட போகிறேன். V1 ஈக்குவல் டு V0 சைன் 45 டிகிரி காஸ் பை சைன் 45, தீட்டா 1 45 டிகிரி. ஸோ என்னாகும், 45 டிகிரி சைன் 45 சைன் 45 கேன்சல். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸுக்கு V1க்கும் V0க்கு இடையில ரிலேஷன் என்ன, V1 இஸ் ஈக்குவல் டு V0 இருந்திருக்கணும். ஃபார் த செகண்ட் கேஸ் பாருங்கள், செகண்ட் கேஸ் என்ன இருந்திருக்கு, தீட்டா நாட் 60 டிகிரி, தீட்டா 1 30 டிகிரி. ஸோ தீட்டா நாட் 60 டிகிரினா ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு V0, தீட்டா நாட் வந்து சைன் 60 டிகிரி பை சைன் 30 டிகிரி அப்படி தானே. தீட்டா 1 வந்து சைன் 30 டிகிரி தானே இருந்திருக்கு. ஸோ சைன் 30 டிகிரி. ஸோ நான் இதை நான் எப்படி எழுதிக்கலாம், காஸ் 60ன்னு எழுதிக்கலாம். காஸ் 60 என்ன எழுதிக்கிட்டு சைன் 60 பை காஸ் 60 இட் இஸ் டேன் 60, டேன் 60னா இட் இஸ் √3. ஸோ ஃபார் த கேஸ் ஏக்கு, ஃபார் கேஸ் ஏ V0 இஸ் ஈக்குவல் டு V1,
கேஸ் பிக்கு v1 equal to v0 into √3 எழுதியாச்சா? சரி, we are done. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2-4 வச்சு ப்ளே பண்ணி சில விளையாட்டு விளையாண்டு v1க்கும் v0க்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இந்த ஈக்குவேஷனுக்கான எந்த வேலையும் நமக்கு இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், we will remove that equation. அண்ட் இப்போ நமக்கு முக்கியமாக நம்ம தேவைப்படக்கூடிய ஈக்குவேஷன் என்னது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு ப்ளே பண்ணி T1 T2 கண்டுபிடிக்கலாமான்னு பார்க்கணும். ஓகே, போகலாமா? சரி, இப்போ நம்ம T1க்கும் T2க்கும் இடையில இருக்க ரிலேஷன் கண்டுபிடிப்போம். முதல்ல இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு 1-3 வச்சு நம்மளால் Tக்கு ஒரு ரிலேஷன் உருவாக்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யார் ரெண்டு ஈக்குவல், இந்த இதில் பார்த்தீங்கன்னா எது ஈக்குவல், ரெண்டுத்துக்கு சமமான காமனான யாருன்னா இந்த எக்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த டி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எக்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த டி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஸோ தட் டி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ தட் இட் பி ஈஸி டு ஃபைண்ட் அ ரிலேஷன் பிட்வீன் டி. ஓகே, சரி, இப்போது நம்ம போகும்பொழுது இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் என்ன இருக்குது, நமக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம எல் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். எல் மைனஸ் v1 cos θ1 t. சரியா? ஸோ இப்போ நம்ம 1ஐயும் 3யும் ஈக்குவேட் பண்ணி இப்போ இது 4 ஏற்கனவே வந்துச்சுன்னா 5. ஸோ இப்போ 1ஐயும் 5ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஈக்குவல் டு 5. 1 ஈக்குவல் டு 5 எழுதும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், v0 cos θ0 கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு L v1 cos θ1, ஒரு மைனஸ் விட்டோம் பார்த்தீங்களா, மைனஸ் v1, ரொம்ப கவனமாக செய்யணும், மைனஸ் v1 cos θ1 capital T. Now we are trying to frame a relation for capital T. இப்போ இது எல்லாத்தையும் T இருக்கிறதெல்லாம் ஒரே இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஸோ v0 cos θ0 capital T plus v1 cos θ1 capital T is equal to L. ஸோ இதுலேருந்து கேபிட்டல் டீக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுனா என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ் டு கேபிட்டல் டி, கேபிட்டல் டீக்கு நான் எழுதும் பொழுது கேபிட்டல் டி பொதுவாக எடுத்துட்டோம்ல, பொதுவாக எடுக்கணும் அப்படி தானே, பொதுவாக எடுத்துட்டா என்ன ஆகும், v0 cos θ0 ப்ளஸ் v1 cos θ1 மொத்தமாக நான் டீயை வெளியே எடுத்துக்கிட்டேன்னா இங்கே எனக்கு எல் வந்துடும். ஸோ கேபிட்டல் டீயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இஃப் ஐ பிரிங் அதர்ஸ் தேர் என்ன எழுதும்போது v0 cos θ0 plus v1 cos θ1. ஸோ நம்ம டீக்கு ரிலேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படி தானே. ஸோ இப்போ நம்ம T1க்கு பார்த்துக்கலாமா, கேஸ் ஏக்கு பார்த்துக்கலாமா. கேஸ் ஏக்கு நமக்கு டி ஈக்குவேஷன் என்ன இருக்கும், கேஸ் ஏக்கான டைம் வந்து என்ன T1 கேஸ் ஏ. அப்போது நம்ம எல் மாற போகிறது இல்லை, ஃபார் த ஃபிக்ஸ்டு அதே இடத்துல இருந்தால் தூக்கி எறிய போகிறாங்க, ரெண்டுமே சமம், v0 ரெண்டுக்குமே சமம் அப்படி தான். கேஸ் ஏக்கு v0 ஈக்குவல் டு v1 தானே வந்துச்சு. ஸோ cos 45 ப்ளஸ் cos 45 ரெண்டுமே கேஸ் ஏக்கு θவும் θ0 θ1ம் நமக்கு 45 டிகிரி 45 டிகிரி. அப்புறம் எனக்கு என்ன வந்துடும், 2 cos 45 டிகிரி எனக்கு வரும், 2 cos 45 டிகிரி. ஓகே, லெட் இட் பி, இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, ஏதோ சம்திங் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா L டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது v0 cos θ0. இதில் cos θ0 என்ன, cos θ0 இஸ் cos 60 டிகிரி அப்படி தானடா, cos 60 டிகிரி ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் cos θ1 அப்படின்னா அங்கே என்ன வரும் 30 டிகிரி அப்படி தானே, 60 and 30 டிகிரி am I right, 30 டிகிரி இருந்துச்சு. எஸ், கணக்கோடைய அப்படி ஊறியாச்சுன்னு நினைக்கிறேன், cos 30 டிகிரி. ஆனால் இதுக்கு முன்னாடி we have v1 ஒரு ஆள் இருந்தாங்க, அந்த v1ஓட வேல்யூ என்ன இருக்க போகுது, √3 v0 இருந்துச்சு, √3 into v0 அப்படி இருந்துச்சு அப்படி தானே. ஓகே, இப்போ எனக்கு இங்கே ஒரு சின்ன v0 நான் காமனாக எடுத்துக்கலாம். ஐ கேன் டேக் v0 and v0 காமன், v0 நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா cos 60 டிகிரி எவ்வளோடா, cos 60 டிகிரி
என்ன வந்துச்சு? இட் இஸ் cos 60 degrees 1/2. கரெக்டா? 0.5. அப்புறம் cos 30 degree எவ்வளவு? இட் இஸ் வாட்? நமக்கு √3/2 அப்படி தானே? ஸோ என்ன ஆகுது? √3 × √3 இட் பிகம்ஸ் 3. 3/2 மாறுது. ஸோ 3/2னா 1.5. ஸோ 1.5 + 0.5 2 அப்படி தானடா? ஸோ இது 2 நமக்கு இங்கே வந்து நிற்கிது. ஸோ நவ் வி ஆர் நியர் த ஆன்சர். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் என்னவா எடுத்துக்கலாம்? 5. இதுக்கு 6 எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 7 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம T1/T2 தானே வேணும். ஸோ T1/T2 is equal to T1/T2 is equal to L divided by V0 into 2 cos 45 degree. Cos 45 degree 1/√2. ஸோ 1/√2 என்னவா மாறும்? It will taken to the numerator. நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். T1/T2 நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ டிவைடட் பை யார் இருக்காங்க? டிவைடட் பை T2வால் டிவைட் பண்ணலாம். L by V0 times 2. V0 times 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? வாட் கேன் வி டூ? இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக எழுதிட்டு we can write it as 2V0/L எழுதிக்கலாம். 2V0/L. ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ண வேண்டிய நம்பர்லாம் யார்? L கேன்சல் பண்ணிடலாம். V0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2வை கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனலி வில் பி லெஃப்ட் அப் வித் ஹோம்? √2ஓட நம்ம வில் பி லெஃப்ட் அப். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்ன? T1/T2 the whole square. ஸோ அதனால் √2 the whole square கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ √2 × √2 அதான் உங்களுக்கு இது. √2 × √2 என்ன? 2. இதுதான் நம்முடைய ஆன்சர். கண்டிப்பாக தான் டவுட் இருக்கலாம். இருந்தால் we are there to help you. let me know in the கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் டைப் படிங்க. அது எங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் வில் மேக் யூ a வீடியோ ஃபார் இட். ரொம்ப நன்றி ஃபார் வாட்சிங் த வீடியோ till the end. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. Bye. See you in the next video. நன்றி.